தொடர்கிறது. வெல்கம் பேக் டு லைன் டேஸ்ட் ஆஃப் நியா நானா பவர்ட் பை மார்க் ப்ராப்பர்ட்டிஸ். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பரவலாக அதிகரித்திருக்கும் ஒபீஸ் உடல் பருமன், இதை குறைப்பது எப்படி, அதற்காக வந்திருக்கக்கூடிய புதிய யுத்திகள் என்ன சொல்லுகின்றன, அது எந்த அளவுக்கு உண்மையானவை, அனுபவசாலிகளின் குரல்கள் பதிவாகின்றன. பேசலாம் சார். நான் ஜிம் மாஸ்டர். நான் ஜிம் லேடிஸ்க்கு ஜிம் மாஸ்டர். திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். என்னால 30 நாளையில 10 கிலோ எடை குறைக்க முடியும். உடல் எடையை குறைக்க நீங்க வச்சிருக்கக்கூடிய ஃபார்முலா என்ன? ஒரே மாசத்துல 10 கிலோ குறைக்கிறேன். ஒரே மாசத்துல ஒல்லியாக்கி காட்டுவேன். ஒரே மாசத்துல ஒல்லியாக்கி காட்டுவீங்க? ஒரே மாசத்துல ஒல்லியாக்கி காட்டுவேன். அத எப்படி பண்ணுவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியும். எக்ஸசைஸ் சரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ்னா ஒரு 20 நிமிஷம் பண்ணணும். அதுக்கப்புறம் 1 hour ஜிம் எக்ஸசைஸ். அது பெல்ட்டோ அந்த மேக்னோட்டோ இடுப்புல கட்டிக்கிற அந்த கரண்ட்ல போடுறதோ அப்படி எல்லாம் கிடையாது. திருச்சியில இருந்து ஒரு ஆளு we will give it to you. நீங்க அத நாங்க வீடியோ ஷூட் பண்றோம். ப்ரூவ் பண்ண முடியுமா? பண்ண முடியும். 10 கிலோ ஒரே மாதத்தில் குறைத்து தருகிறேன். ஓகே, முடியலனா? முடியும் சார். சேலஞ்ச் பண்றேன். ஏதா பண்ணனும்ல, சேலஞ்ச் இருக்குல, முடியலனா ஐ அம் சாரி சொல்லுங்க. காட்டியிருக்கேனே. அது அப்புறமா இதுவரை நடந்தது இருக்கட்டும், நல்ல விஷயம். ஒரே மாதத்துல 10 கிலோ நாங்க திருச்சியில இருந்து ஒரு ஆள் உங்களுக்கு தர்றோம். நாங்க ஒரு ஜட்ஜ் மாதிரி இருந்து மானிட்டர் பண்ணுவோம், ஷூட் பண்ணுவோம். பண்ணுங்க சார். வீடியோவை அப்படியே லைவா எடுத்துக்குவோம் நாங்க. நீங்க ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைச்சிருவீங்களா? ஒரே மாதத்தில் 10 கிலோ குறைப்பேன். எக்ஸசைஸ் ஃப்ளோர் எக்ஸசைஸ் உண்டு. சரி, ஜிம் எக்ஸசைஸ் உண்டு. அது என்னென்ன எக்ஸசைஸ் நீங்க சொல்லிடுங்க. ஃப்ளோர் எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கொடுப்பேன் சார். 20 நிமிஷம் ஃப்ளோர் எக்ஸசைஸ். அது பாடியை அது என்ன பண்ணுங்களா எனக்கு வேண்டாம். 20 நிமிஷம் ஃப்ளோர் எக்ஸசைஸ். ஃப்ளோர் எக்ஸசைஸ். அப்புறம் ஒரு 1 hour 1.5 hour ஜிம் எக்ஸசைஸ். ஜிம் எக்ஸசைஸ் 1.5 hours. அப்புறம் கொஞ்சமா அவங்களுக்கு தகுந்த மாதிரி கலோரிகள் குறைத்த உணவு இது உண்டு. ஓகே, ஒரு டயட் சார்ட் உண்டு. டயட் சார்ட் உண்டு. அது என்ன உணவு இருக்கும்? என்ன உணவுனா 1200 கலோரிஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு டயட் சார்ட். நீங்க கொடுக்க போறது டயட்டா இல்ல ஏதாவது பவுடரா? பவுடர் எல்லாம் கிடையாது. ஒன்லி காய்கறிகள், வெஜிடபிள் சூப்பு, சப்பாத்தி, மில்க், இந்த மாதிரி ஐட்டங்கள், கொடியில விளையிற காய், மரத்துல நீர் காய்கறிகள், இந்த மாதிரி உணவுதான், உணவு வகைகள். நான் உங்களுக்கு திருச்சியில் ஆள் ஏற்பாடு பண்றோம், ஷூட் பண்றோம். ஒரே மாதத்தில் 10 கிலோ நீங்க ஃபுல்லா அவங்க கோஆபரேட் பண்ணுவாங்க. ஒரே மாசத்துல 10 கிலோ நீங்க குறைச்சு காட்டணும். காட்டலேனா காட்றேன் சார். அது நல்லா இருக்கு. இல்ல சார், நான் காட்றேன் சார். சேலஞ்ச் பண்றேன். காட்டுனா சந்தோஷம், அவங்களுக்கு உடம்பு குறைஞ்சிருச்சு. காட்டலேனா நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. காட்டலன்னா என்ன வேணாலும் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். அப்ப காட்றேன். சரி, அப்ப காட்டலன்னா இந்த ஷோல நான் சொன்னது பொய்ன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்கிறேன் சார். ஓகேயா? பாத்துருவோம் என்ன பண்ணுதுன்னு. ஒரு மாசம் டன். வேற என் சன்னை கொண்டு போய் ஜிம்ல விட்டு அவன் அந்த பக்கம் பண்ணிட்டு இருப்பான். நான் இந்த பக்கம் கிரவுண்ட்ல வாக்கிங், ரன்னிங், ஸ்கிப்பிங், அப்டமன் எக்ஸசைஸ் கிட்டத்தட்ட ஒரு 20-25 மினிட்ஸ் பண்ணிட்டு இருப்பேன் சார். நான் வேற எந்த விதமான பணமுமே இதுக்காக நான் செலவு பண்ணல. எங்கேயுமே நான் போகவே இல்லை. கிரவுண்ட் நியர்பை இருக்க கிரவுண்டுக்கு போவேன், அவ்வளவுதான். மத்தபடி என்னோட டயட் தான் சார். வேற எதுவும் 72 ல இருந்து 58 kg நான் இப்ப இருக்கேன். 72 ல இருந்து 58 kg நான் இப்ப இருக்கேன். 58. ஓகே, பக்கத்துல இப்படி சாப்பிட்டால் இவ்வளவு எடை குறையும் அப்படின்னு இவங்களுக்கு நாங்க கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல 1 monthல 5 to 6 kg வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதத்துல 5 ல இருந்து 6 கிலோ. ஓகே, ஒரு மாதத்துல 10, ஒரு மாதத்துல 5 ல இருந்து 6 குறைச்சிருக்கோம். நாங்க கொடுக்கிறது பாத்தீங்கன்னா தெர்மல் அக்குப்ரெஷர் தெரப்பி சார். இது பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. இங்க இருக்கிறவங்க யாருமே இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுலாம் கிடையாது. அங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வரும்போது ஒரு நாளைக்கு கம்பல்சரி 3 to 4 liters தண்ணி நல்லா குடிக்கணும். கம்பல்சரி 20 minutes நாங்க எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்போம். என்ன எக்ஸசைஸ் சொல்லி கொடுப்பீங்க? நான் தான் பேஷண்ட்னு வெச்சுக்கங்க. கொரியன் எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். அது மியூசிக்கல் எக்ஸசைஸ். அது என்னது? என்ன செய்யணும் சார்? அது மியூசிக்ல தான் வரும். அது பாத்தீங்கன்னா ஃபுல்லா கை மேல, கைக்கு, இடுப்புக்கு, காலுக்கு. இவர் பண்ண மாதிரியா ஏரோபிக்ஸ் மாதிரியா? மேபி அது ஏரோபிக் மாதிரி தான் வரும். 20 minutes எக்ஸசைஸ் நாங்க சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 40 minutes நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தா அது வித்தவுட் டேப்லெட் மெடிசன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம நேச்சுரலான ஒரு ஸ்டோன் மூலியமா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுத்திருக்கேன், நான் குறையலையே. நீங்க எல்லாமே பண்ணிட்டு தான் நீங்க உட்கார்ந்திருக்கீங்க. வர்றேன் நானு. கரெக்ட்டா எடுத்துக்க மாட்டாங்க. இந்த கல்லை வச்சு என்ன பண்ணுவீங்க? இந்த கல்லுல பாத்தீங்கன்னா அந்த கல்லு என்னங்க சார்? அந்த கல்லு எவ்வளவு பெருசு இருக்கும்? இந்த அளவுக்கு இருக்கும் சார். சரி, அத வச்சு என்ன பண்ணுவீங்க? அதுல 9 ஸ்டோன்ஸ் இருக்கும். அது லைட்டா வார்மா இருக்கும். அது நாங்க என்ன பண்ணுவோம்னா ரூட் தெரப்பி அப்படின்னு சொல்லி ஸ்பைன்ல கொடுப்போம். நாங்க 15 points மெத்தட்ல ஃபுல்லா ஸ்பைன்ல கொடுக்கும்போது 2 பெட்ஷீட் கம்பல்சரியா கொண்டு போகணும். அந்த பெட்ஷீட் மேல ஒண்ணு கீழே ஒண்ணு ஃபுல்லா கவர் பண்ணும்போது அவங்க பாடியில இருக்கிற அன்வான்டட் திங்ஸ், டாக்ஸின்ஸ், ஃபேட், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் மூலமா அவங்களுக்கு வெளியில வரும். 40 minutes நாங்க ஒரு பர்சனுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அந்த ட்ரீட்மெண்ட்ல 40 minutes அவங்க எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா தொப்பையா நனைஞ்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அவங்க கரெக்டா ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். அந்த 40 minutes அவங்க நனைஞ்சிருக்கும் போது அவங்க பாடியில இருக்க டாக்ஸின்ஸ் எல்லாமே
நேச்சுரலாவே அவங்க ஸ்வெட்டிங் மூலமாவே வெளியில சோ வரும். ஃபேட் டாக்ஸின்ஸ் வெளியில வந்துரும், உடம்பு ஏறையும். ஆமா, ஒரு மாதத்துல 5 ல இருந்து 6 கிலோ. டெஃபினட்டா. நான் சொல்றது கம்மியா சொல்றேன் நான். per day 500 மெம்பர் எடுக்கறாங்க. மெடிக்கல் ப்ரூஃப் இருக்கு, டாக்டர்ஸ் 5 பேர் எடுக்கறாங்க. இதுக்கு சயின்ஸ் பேக்ரவுண்ட் என்ன? கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்குது. இல்ல இதோட சயின்ஸ் பேக்ரவுண்ட் என்ன? இது என்ன, எந்த வகையில இது அறிவியல் பூர்வமானதுன்னு கேக்குறேன். மெடிக்கல் ப்ரூஃப் கிடைக்குதுங்களா சார்? மெடிக்கல் ப்ரூஃப்னா அவுட்புட். ஆமா, நாங்க ரிசல்ட் கொடுக்க மாட்டோம். எங்களோட ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷாலிட்டியே யார் என்ன எதுக்காக வந்தாலும் நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு ரிசல்ட் நாங்க கொடுக்க மாட்டோம். அவங்க எங்க வேணா செக் பண்ணிக்கலாம், எந்த டாக்டர் கிட்ட வேணா செக் பண்ணிக்கலாம், அவங்க தான் ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சரி, இத கேரண்டி பண்ணுவீங்களா இவ்வளவு நாள்ல இவ்வளவு குறையும்னு? கண்டிப்பா சார். பட் ஆனா இது என்ன கேக்குறா, மருத்துவ உலகம் ஒத்துக்கறாங்களா இந்த ட்ரீட்மென்ட்டா? டாக்டர்ஸ் எடுக்கறாங்களே சார். டாக்டர்ஸ் எடுத்துக்கிட்டா மருத்துவ உலகம் ஒத்துக்கிட்டதா அர்த்தம் இல்லாமா? அப்படி இல்லைங்க சார். டாக்டர்ஸ் இப்ப இவங்க வர்றாங்க என் உடம்பை குறைச்சு கொடுங்கன்னா அது டாக்டர் ஒத்துக்கிட்டா மருத்துவ உலகம் ஒத்துக்கிட்டதா இல்ல. இஸ் தேர் எனிதிங் அஃபிஷியலி அக்செப்டட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன்? எந்த விதமான ஒரு ஃபீட்பேக்ஸ் வரலைங்க சார். மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்து இன்னும் எங்களுக்கு எந்த விதமான ஃபீட்பேக் இது உங்களுடைய மெத்தட் அவ்வளவுதான். இது வந்து இட் இஸ் நாட் ஆத்தரைஸ்ட். ரைட், தென் டாக்டர் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க. உணவுக்கு முதலிலும் பின்பும் நிறைய பழங்களை சாப்பிடுங்கள். இந்த பழங்கள் உங்களுக்கு சொல்லித்தரும் நான் தான் சரியான உணவு, மற்ற உணவுகள் சரியில்லை என்கின்ற உள்ளுணர்வை இந்த பழம் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும். உங்க ஃபார்முலா என்ன? என்ன வேணாலும் சாப்பிடலாம், 10 நாள்ல பழம் முன்னையும் பின்னையும் பழம் சாப்பிடணும். ஆமா, என்ன டீடைல், என்ன பழம் சாப்பிடணும் எனக்கு அதை சொன்னீங்கன்னா தேவையில்ல. உணவை ஆரம்பிக்கும் பொழுது ஜூசி ஃப்ரூட் ஏதாவது ஒன்று சாப்பிடணும். ஓகே, ஆரஞ்சு அல்லது திராட்சை அல்லது பப்பாளி, ஜூசி ஃப்ரூட். அதுக்கு அடுத்தது வந்து ஒரு சாலிட் ஃப்ரூட்ல ஃப்ளஷி ஃப்ரூட்ஸ், அதில் வந்து பப்பாயா, மாம்பழம் இந்த மாதிரி சாப்பிடணும். நல்ல எனர்ஜி தரக்கூடிய ஒரு கை அகல 4 விரல் அகலத்துக்கு தேங்காய் சில்லு, ஒரு வாழைப்பழம், ஒரு 4 பேரிச்சம்பழத்தை நன்றாக மென்று சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட்ட பின்பு உங்களுடைய உள்ளுணர்வானது இதுதான் சரியான உணவு என்பதை சொல்ல ஆரம்பித்து விடும். மற்ற உணவுகள் ஆட்டோமேட்டிக்காக குறைந்து விடும். ஆனால் உங்களுடைய என்ஜாய்மெண்ட் குறையாது. இப்படி 3 வேளை 10 நாள் சாப்பிட்டா 10 கிலோ குறைஞ்சிருமா? இல்ல, 4 முதல் 6 கிலோ குறையும். ஒரு மாசத்துக்கு ஒரு 10 நாட்கள் அப்படி குறைஞ்சிட்டு 10 நாட்கள் 4ல இருந்து 6 கிலோ இந்த மேட்ரு. ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. இதை தவிர வெயிட் ரிடியூஸ் பண்றதுக்கு வேற வாய்ப்பே இல்லை. ஒன்று என்னன்னா லோ கலோரி டயட், ரெண்டாவது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸு பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து செலவாகிட்டே இருக்கும். அடுத்த 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போனால் தான் ஃபேட் பபுள்ஸில் இருக்கிற ஃபேட் வந்து ரிலீஸ் ஆகும். நீங்கள் 10 நிமிஷம் 5 நிமிஷம் பண்ணி ஹெவி ஒர்க் பண்ணால் கூட உங்களுக்கு வெயிட் ரிடியூஸ் ஆகாது. இன்னொன்று, பட்னி இருந்து நீங்கள் பண்ணீங்கன்னா அது ஸ்டார்வேஷனில் போய் நிற்கும். அதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு எண்ணம் தோணும். அதுக்கப்புறம் அதிகமாக சாப்பிட்டா இன்னும் அதை விட அதிகமாக குண்டாகிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் கட்டாயமாக இருக்கக்கூடாது. அவங்க சொன்ன மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக இருந்து ஒரு டெடிகேஷன் பண்ணணும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பேசலாம். லைன் டேட் சிரப் நீயா நானா பவர்ட் பை மார்க் ப்ராப்பர்ட்டிஸ். Line Date Syrup Nia Nana powered by Mark Properties.